ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். பேக் டு த நார்மல் ஃபார்ம் திரும்ப வந்தாச்சுங்க. ஒரு நாள் வந்து வீடியோ போட தவறிட்டா ரொம்ப நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ வந்து ஆரம்பிச்சாச்சுங்க. திரும்ப பழையபடி வந்தாச்சு. ஒரு சின்ன ஒரு ரெஜுவினேஷனுங்க. நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுவேன் தெரியுங்களா, ஒரு சின்னதாக எங்கேயாவது போயிட்டு வாங்க. ஜஸ்ட்டு எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பேக் டு த நார்மல் ஃபார்ம் நீங்கள் பார்க்குற வேண்டிய வேலையை நம்ம தான் பார்த்தாகணும் இல்லைங்களா. எனக்கு சில ஒர்க் இருக்கும், அதை நான் தான் பார்க்கணும். அப்போது வந்து ஒரு வெளியில் போயிட்டு வரும்போது என்ன ஆகுது, ஒரு சின்ன ஒரு ரெஜுவினேஷன், மைண்டுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் கிடைக்கும். அதை வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. நல்லா இருந்ததுங்க. ஒரு 2 days நான் அவுட்டிங் போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்ததுங்க. அது மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப ரொட்டீனாக ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க. எனக்கு போகிறதுக்கே ஒரு இடமும் இல்லை அப்படின்னா இங்கே பக்கத்தில் பிடிச்ச ஒரு கோயிலுக்காச்சும் போயிட்டு வாங்க. இது நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வரும். ஏன்னா ஒரே இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரே மாதிரியான ஒரு நெகட்டிவ் சிந்தனைகள் அதிலே நீங்கள் வந்து சுற்றிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் வெளியில் போகும்போது நிறைய பீப்புள் பார்க்கலாம். நீங்கள் நம்மளை விட ஜாஸ்தி வந்து கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு வெளியில் போகும்போது தாங்க தெரியும். இல்லைனா நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், என் லைஃப்பில் வந்து நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க. நிறைய பேர் வந்து லைஃப்பில் சஃபர் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளெல்லாம் ரொம்ப ப்ளஸ் பண்ணி தான் வச்சுருக்காரு கடவுள். ஆனால் நம்ம அதை ரியலைஸ் பண்ணுறது கிடையாதுங்க. ஓகேங்க, இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரீடிங் தான். நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை வந்து நம்ம எப்பயுமே அடிக்கடி சொல்லிகிட்டே வாங்க. இது வந்து என்னென்னா, சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ரத்தத்திலே கலக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு இமோஷனோட வைப்ரேஷனோட நம்மளோட தாட்டோட கலந்த ஒரு விஷயமா இருந்தால் தான் பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ட் ஆக முடியுங்க. இங்கே எல்லாமே வந்து ஒரு எழுதப்படாத ஒரு சட்டங்க. அதனால தான் நமக்கு கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால அந்த சட்டம்லாம் இல்லைன்னு கிடையாதுங்க. உணர்ந்தவங்களுக்கு, ஃபீல் பண்ணவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட சக்தி என்ன, இந்த யூனிவர்ஸோட பவர் என்ன, அந்த பவர் எங்கே இருக்குது, நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் லைஃப் மாறும், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்க. மாற்றம்ங்கிறது வந்து வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, மற்றவங்க மாறணும், அவங்க மாறணும், இவங்க மாறணும், இல்லை, நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுக்கான ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கை சூப்பராக மாறுது. அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற யாராக இருந்தாலுமே அவங்களும் மாறுறாங்க உங்களுக்கு ஏற்றபடி. அதுதாங்க இங்கே மிராக்கிளான விஷயம். ஆனால் நீங்கள் மாறணும், உண்மையாக மாறணும். நான் மாறிட்டேங்க, ஆனால் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் மாறலை அப்படின்னா இன்னும் மைண்ட் தாட் கரெக்டாக மாறலைன்னு அர்த்தம். நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். நான் சரியாக தாங்க படித்தேன், பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சரியாக படிச்சிங்கன்னா ஏன் பரீட்சையில் ஃபெயில் ஆக போகிறீங்க? அப்போ இன்னும் சரியாக படிக்கலை, இன்னும் ஆழமாக படிக்கலை, இன்னும் வந்து புரிதல் வரலன்னு அர்த்தம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இங்கே வந்து பிரபஞ்சத்தில் எந்த விதமான தப்பு கிடையாது. அது அமைச்ச கோட்பாடு சட்டத்தில் எந்த விதமான கோளாறும் கிடையாது. இங்கே வந்து நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப் இவ்வளோ மோசமாக போகிறதுக்கு காரணம் வந்து நம்ம தான் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கிறதுக்கு இங்கே யாருக்கும் வந்து ஒரு துணிவு வரமாட்டேங்குதுங்க. தப்பு நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் எந்த இடத்துல, என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மோசம் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய ஆப்போசிட்டில் இருந்தவங்க சதி வேலை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நான் தான் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு எடுத்துக்கிறீங்களோ அப்போ தான் சார்ஜ் எடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி, உங்கள் மைண்டு வந்து இதை சரி பண்ணுறதுக்கு உண்டான சொல்யூஷனை நோக்கி போகும். எனக்கு மேலே தப்பு இல்லைப்பா, நான் கரெக்டாக தான் இருக்கேன், ஆப்போசிட் அவங்க தப்பு, இவங்க தப்பு, இவங்களால தான் ஆச்சு, அவங்க என்னை ஏமாற்றிட்டு போனாங்க, இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்க, அவங்க துரோகம் பண்ணிட்டு போனாங்களா. இதெல்லாம் நடக்கிறதுக்கு அந்த ஒரு ஈர்த்திங்க தெரியுங்களா, அந்த பர்சனை உங்கள் லைஃபுக்குள்ளே ஈர்த்தது யார், நீங்கள் தான். அப்போது உங்கள் மேலே தாங்க தப்பு இருக்குது. அப்போ சில விஷயங்கள் நீங்கள் தான் மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு ஒத்துக்கோங்க, ஏற்றுக்கோங்க, தப்பே இல்லை. என் லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நம்ம மேலே யாராச்சும் பழி போட்டால் நம்மளால் வந்து தாங்க முடியாது இல்லைங்களா. இல்லை, அவன் தான் தப்பு பண்ணான், ஆனால் அந்த தப்பு நடக்கிறதுக்கு காரணமே நம்ம தான் அப்படிங்கிறத வந்து ரியலைசேஷன் வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. அப்படி தான் நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நான் ஏற்றுக்கிட்டேன், நான் தான் காரணமா இத்தனை நடந்ததுக்கும். என் சுற்றி இருந்தவங்க அவங்க அப்படி பண்ணாங்களே, எப்படி பண்ணாங்களே, இல்லை அவங்க அப்படி இப்படி பண்ணதுக்கு காரணமே நான் தான். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்க, சூப்பராக வரப்போகுது. பைல் 1 பைல் 2 தான். அதுக்கு முன்னாடி வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு தாரக மந்திரம் தான். தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு மெதுவாக கண்ணை மூடி ரிலாக்ஸாக இந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு எல்லா குப்பைகளையும், எல்லா மூட்டைகளையும், எல்லா சங்கடங்களையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், எதுவுமே இல்லை, இன்றைக்கி தான் பிறந்திருக்கீங்க, இப்போ தான் பிறந்திருக்கீங்க, கடவுளோட செல்ல குழந்தை. நீங்கள் சின்ன வயசு தான், உங்களுக்கு சின்ன வயசு, ஒரு 5 வயசு பார்க்குற நீங்கள் எத்தனை வயசு வேணாலும் இருக்கலாம். இப்போதைக்கு உங்கள் வயசு 5லேருந்து 7 வயசுக்குள்ளே தான். புரியுதுங்களா. இந்த வயசில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஏதாவது கவலை இருக்குமா? ஜாலியாக சந்தோஷமாக பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துட்டுருப்பீங்க இல்லையா. அந்த சிந்தனையை மனசில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காருங்க.
ஜாலியாக அந்த ஒரு ஏஜில் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இல்லை. ஜாலி மட்டும்தான். சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளவும். மெதுவாக மூச்சு 3 தடவை மெதுவாக உள்ளே இழுத்துட்டு வெளியில் விடுங்க. 3 தடவை மூச்சை உள்ளே இழுங்க. பொறுமையாக நிதானமாக மூச்சை வெளியில் விடுங்க. நிதானமாக 3 தடவை இதே மாதிரி செய்யுங்க. அதுக்கப்புறம் மூச்சு காற்று 4வது தடவை உள்ளே போகும்போது நேர்மறையான பாசிட்டிவான எண்ணங்கள் எனக்குள்ள என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்வதாக ஒரு சிறிய கற்பனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மூச்சு காற்று உங்களை விட்டு வெளியில் போகும்போது எதிர்மறையான சிந்தனைகள், எனர்ஜி, வைப்ரேஷன்ஸ், ஃப்ரீக்வன்சி எல்லாமே உங்களை தாண்டி உங்களை விட்டு வெளியில் போகிறதாக ஒரு சிறிய கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரீடிங்குள்ளே குதிச்சிடலாமா? ஓகே, இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது அப்படின்னா, ஒரே செகண்டு. இப்போ வந்து நம்பர் 3 2 பையில் நம்பர் 5, ஓகேங்களா? தெரியுதா? கிளாரிட்டியாக தெரியுதா? நம்பர் 3 5 இந்த 2 நம்பரில் கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிலாக்ஸேஷனாக இருந்துட்டு இந்த நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கான நம்பர்னு உங்கள் மைண்டில் ஆள் மனசில் பதியுதோ அந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சூஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? போகலாமா இப்போ ரீடிங்க்கு? இப்போ நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு இது எப்படி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பண்ண போகிறேன். நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு பார்க்கலாமா? இது எப்படி நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு இப்போ எப்படி நான் 3 கார்டு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து என்ன உங்களுக்கு வந்து 3ன்னு வந்திருக்கேன். ஸோ யார் 3? சிவன்கிட்டே நான் வைக்கிறேன். ஓகேங்களா? சிவாப்பாக்கிட்டே வைக்கிறேன். இன்றைக்கி வந்து 3 வந்து அது என்ன ரீடிங் கொடுக்க போகிறது யாருன்னா, இன்றைக்கி சிவாப்பா தான் கொடுக்க போகிறாங்க. அதை நான் எப்படி எடுக்க போகிறேன்னு பாருங்களேன். ஓகேவா? 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகேங்களா? இது வந்து பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு. இந்த கார்டு வந்து பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு. பைல் 2 அதாவது 5ன்னு நம்பரை வந்து செலக்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி வந்து யார்கிட்ட வைக்கலாம் அப்படின்னா, பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் தான். ஏன்னா 5ங்கிறது ஒரு நியூ பிகினிங் இல்லையா? அப்போ யூனிவர்ஸே கொடுக்கட்டும். ஓகேவா? யூனிவர்ஸ் ஃபஸ்ட்டு பைல் 1 சிவாப்பா, பைல் 2 யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன விதமான ரீடிங் இங்கேயே நம்ம எப்படி பண்ண போகிறோம், 5 நம்ம பிரிக்க போகிறோம். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகேவா? எத்தனை கார்டு எடுத்தேன் அதெல்லாம் தெரியலங்க, என்னமோ நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து பைல் 1 பைல் 2 பார்த்தாச்சு. நம்பர் 3 செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து வாவ் செம்மையாக இருக்குங்க. கார்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நீங்கள் யாருங்க? நீங்கள் ஹாரன் சவுண்டோடு ஆரம்பிக்குது உங்களோட ரீடிங். என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, உங்கள் பார்ட்னர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்.
என்னை மீறி நீ எதுவும் செய்யக்கூடாது, நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ இப்படி தான் இருக்கணும், என்னை மீறிலாம் நீ வெளியில் போகக்கூடாது, அதை பண்ணாத இதை பண்ணாத, எது செஞ்சாலுமே ஒரு குத்தம் குறை கண்டுபிடிக்கிறது, மேல் டாமினேட்டட் மாதிரி இது சொல்கிறேன் நான். அது சப்போஸ் வந்து பார்க்குறவங்க வந்து ஃபீமேலாக கூட இந்த மாதிரி இருக்கலாம், அவங்க உங்களோட பர்சன் அப்படி இருக்கலாம். இதுதான் தப்பு, அதுதான் தப்பு, நீ என்ன செஞ்சாலும் தப்பு தான், நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்லேயே வந்து லைஃப் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப சண்டை இருக்கும், ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று, நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். அப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்கியூ பண்ணி 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 பேசுகிறதுக்கே பிடிக்காம கூட போயிருக்கும். அடைச்ச நம்ம சொல்லி என்னத்துக்கும் ஆக போகிறதில்ல, அது வந்து அப்படி தான், அது என்ன சொல்லுதோ அதுபடி தான் அது வந்து நடக்கும். முயலுக்கு 3 கால், தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் வந்து எப்போ பார்த்தாலும் ஜெயிக்கணும்னு நினைக்கும், நம்ம எப்போ பார்த்தாலும் அவங்கக்கிட்ட தோக்கணும், இதுதான் வந்து அவங்களுக்கு சந்தோஷம். அப்போ தேவைப்படுற இடத்துல அப்படியே கழுவுற மீனில் அப்படியே ஒளிஞ்சு அந்த பாம்பு நவுந்து வர மாதிரி நவுந்து வந்து தனக்கு உண்டான நேரத்தில் அது வந்து இறங்கி போகும். பட் மற்ற நேரம் எல்லாமே அது வந்து அது சொல்கிறது தான் சட்டம், அது செய்கிறது தான் வந்து வேத வாக்கு, அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய இடங்களில் வந்து தப்பான ஒரு ஒரு என்ன பேர் கட்டி விடுறது, இட்டு கட்டி விடுறது, நீ அங்கே நிற்கிற இங்கே நிற்கிற, அங்கே பேசுகிற இங்கே பேசுகிற, இதுதான் காரணம், அந்த ஃபோனில் அவங்க யார் நம்பரு இவங்க யார் நம்பரு, நீ வெளியில் போனா இதான் பண்ணுறேன், அவனை பார்த்து பேசுகிறேன் இவனை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து ஒரு சுயமாக வெளியில் போய் உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணவே முடியாது. சுற்றி 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 இவங்க வந்து உங்களுடைய அந்த ஒரு வாழ்க்கையை சுற்றியே ஏதோ ஒன்று நல்லது பண்ணுறேன், ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நீ அது பண்ணால் தப்பு, இது பண்ணால் தப்பு, நின்னா தப்பு, நடந்தால் தப்புன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களோட அத்தனை கண்ட்ரோலுமே மூவையுமே உங்களுடைய அந்த மூளையுமே இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க, பிடிச்சி வச்சுருப்பாங்க. இதுதான் பண்ணு, அதுதான் பண்ணு. நீங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவீங்க, செஞ்சு வேறு என்னவோ ஒன்றும் பண்ண முடியல, செஞ்சு தொலைவோன்னு அது ஒரு வெறுப்போட பண்ணுறீங்க. பட் ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அது வந்து சகிச்சிக்கவும் முடியல, வேறு வழியும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறையா வந்து பேர் வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கூட்டாக இருந்தால் கூட தனியாக இருப்பீங்க. சில பேர் ஹாரன் சவுண்டு, சில பேர் வந்து என்னென்னா டைவர்ஸ்க்காகவும் எப்படியாவது பண்ணிட்டு போயிடலாமா, குடும்பத்துக்காக நிற்கிறனே, மற்றவங்க ஏதாவது பேசிடுவாங்களே, ஊர் உலகத்துக்காக பொறுத்தும் போயிருப்பீங்க. சில பேர் வந்து எப்படியாவது டைவர்ஸ் வாங்கிட்டு ஓடிடலாங்கிற அந்த தாட்டும் வந்துருவீங்க. நிறைய பேர் டைவர்ஸ் கேஸ் அது கூட கோர்ட்டில் கொடுத்துட்டு கூட நீங்கள் அதை அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு கூட நிற்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு ஸ்டேபிளாக என்னடா வாழ்க்கை, அது நமக்கான ஒரு விஷயம் எதுவுமே கேட்க மாட்றாங்களே, இது என்ன நமக்கு ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி இருக்கேன்னு மனசு அப்படியே வெறுத்து போயும் ஒரு வெடிச்சு போகிற சுச்சுவேஷன்லையும் அந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் வந்து நம்ம லைஃபுக்குள்ளே வராதா பாருங்கள். எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, எரிஞ்சிட்ருக்கிற லைட்டு கூட இங்கே வந்து போயிடுச்சுங்க, கரண்ட் போயிடுச்சு. ஸோ இருந்தாலுமே நம்ம வந்து ரீடிங் நிறுத்த போகிறதில்ல, கொஞ்சம் வந்து நான் கிட்டக்க வைக்கிறேன், ஓகேவா? ஏன்னா இருக்கிற லைட்டில் நம்ம ரீடிங் பண்ணுவோம். எந்த விஷயமே நம்மளை இனிமேல் தடுக்கிறதுக்கு எந்த விஷயம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையை வந்து இருளடைஞ்சு போன மாதிரி, வாவ் சூப்பர், இருளடைஞ்சு போனால் கூட கடவுள் உங்களுக்கு சன் கார்டு மாதிரி அழகான ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இன்னுமேலாம் உங்கள் வாழ்க்கை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இதெல்லாமே உங்கள் லைஃப்பில் முடிஞ்சிருக்கும், பாஸ்டில் நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்திருக்கும் பாருங்கள், உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரென்த் கிடச்சிருக்கும். நிறைய பேர் விட்டு தொலைச்சி ஒடியாந்துருப்பீங்க, எனக்கு இந்த லைஃப்பும் வேணாம் நீயும் வேணாண்டா அப்படின்ட்டு விட்டு ஒடியாந்துருப்பீங்க. எத்தனை நாள் நீங்கள் பொறுத்துட்ருப்பீங்க, என்ன நடந்துகிட்ருக்கு இப்போது அப்படிங்கிறதெல்லாம் வெறுத்து போய் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. ஆனால் ஜென்ரலாக நீங்கள் வந்து அவங்க கூட ஓரியாண்டு உங்களோட நேச்சரே கத்தி பேசுகிற மாதிரி கூட இருக்கும். ரொம்ப பேசி நெஞ்செல்லாம் படப்படன்னு வலிக்கிற மாதிரி கூட இருக்கும். உங்களுக்கு என்னடா படப்படன்னு வேர்த்து போகும். அதே நினச்சி தூக்கம் இல்லாமல் கூட இருந்திருப்பீங்க. அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து வெளியில் வந்திருப்பீங்க. வெளியில் வந்து உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த எதிர்த்து இந்த மாதிரிலாம் ஒரு போரிட்டு அந்த ஒரு கத்தி சண்டை போட்டு உங்களோட உரிமையை வாங்குகிற அந்த பர்சன்லாம் கிடையாது. நீங்கள் ஜென்ரலாக ஒரு அமைதியான ஒரு பர்சன் தான், நியாயம்னா இருந்துக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். நீங்கள் உங்களை வந்து ஒரு மடங்கு பார்த்துக்கிட்டால் நீங்கள் 100 மடங்கு அவங்கள நல்லா பார்த்துக்குவீங்க. பட் ஆனால் அந்த பர்சன் அப்படி கிடையாது, உங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு விஷயந்தான் இது. வந்து என்னென்னா எல்லா உறவுகளுக்குள்ளேயுமே, லவர்ஸ்குள்ளேயும் இருக்கலாம், கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் இருக்கலாம், மற்ற எந்த உறவாக கூட இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல கூட அது என்ன வேணாலும் உறவாக இருக்கலாம். நீங்கள் அதை வந்து பொருத்தி பார்த்துக்கோங்க, உங்களுடைய கதையோட பொருத்தி பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் ரொம்ப எப்பேற்பட்ட பர்சனாக இருந்தாலும் வந்து உங்கள் பேச்சை வந்து கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஹீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸாக. பட் இந்த பர்சன் கிட்ட மாட்டி உங்களோட திறமைகள் என்னன்னு தெரியாமல் உங்களுக்கு ஹீலிங் கொடுக்குற மாதிரி, உங்களுக்கு பித்துக்குழி பிடிச்ச மாதிரி, உங்களை பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க அவங்க. என்னை எப்போ பார்த்தாலே இவ எரிஞ்சு உழுறாடா, பாயை திறந்தாலே சண்டை. ஏன்னா அவங்களுக்கு உள்ளே வந்து அவ்வளோ குமுறல் இருக்குது, எரிமலை வந்து எரிஞ்சு
எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அவரை பார்த்தாலே எப்படா அப்படியே இந்த எரிமலை பொங்கி கீழே ஊற்றுற மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு கடுப்பாகுது. பேசுகிற மாதிரி ஒரு உள்ளேருந்து சில பேருக்கு வந்து பேச முடியும், சில பேருக்கு பேச முடியாமல் அந்த எரிமலை கொழும்பு வெடித்து வெளியில் சிதற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன்ஸாக நீங்கள் ஆயிருப்பீங்க, அவரால் ஆயிருப்பீங்க. பட் ஆனால் நேச்சுரலாக நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு அன்பான பர்சன் தான். எல்லா நாலேஜுமே இருக்கும் உங்களுக்கு, எல்லா பவருமே இருக்கும். அந்த கையில் அந்த ஒரு பவர், ஸ்ட்ரென்த்து, ஒரு பெரிய எப்பேற்பட்ட மனுஷங்க வந்தாலுமே அவங்க உங்கள் பேச்சை கேட்டாங்கனாலே அவங்க அப்படிங்களா, இது செஞ்சால் கரெக்டாக இருக்குங்களான்னு உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போவாங்க, உங்கள் பேச்சை கேட்பாங்க. பட் ஆனால் உங்களுக்குன்னு வந்து வாட்சிருக்கு பாருங்கள் ஒன்று, அது வந்து உங்கள் பேச்சை கேட்குறத மட்டும்தான் செய்யாது. அது ஊரில் உள்ளவங்க எல்லா பேச்சையும் கேட்கும், குட்டி செவராக போகும், குழிக்குள்ளே விழுகும். ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு நல்ல விஷயத்தை கேட்டுட்டா அதுக்கு எங்கேயோ போயிடும், வாழ்க்கை நல்லா இருக்கும். பட் ஆனால் அதை கேட்காது. நீங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே போராடி விட்டுட்டு தொலைச்சிட்டு தலையை முழுகிட்டு வந்திருப்பீங்க. வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்க, லைஃப்பில் நிறைய போராட்டம் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து என்னென்னா, எனக்கு வந்து வேறு எதுவுமே வேணாம், போனது போட்டு. எவ்வளவோ இழந்திருப்பீங்க, நிம்மதி இழந்திருக்கும், பணம், காசு, நகை எல்லாமே கூட போயிருக்கோம், வீடு வாசல் கூட, சொத்து, நகை எல்லாமே போனால் கூட அப்பா எல்லாம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வேணான்னு தூக்கி போட்டு வெளியில் வந்திருப்பீங்க. வெளியில் வந்து உங்களுக்கான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் புதுசாக உருவாக்கியிருப்பீங்க. ஜீரோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்திருப்பீங்க. நிறையா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிருக்கும், கடவுளை பிடிச்சிருப்பீங்க. கடவுள் நிறையா உங்களுக்கு துணையாக இருந்து நிறையா விஷயங்கள், உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான ஒரு ஒரு பாதை என்ன, இதுதான் ஏன் நீ ஏன் அங்கே நிற்கிற, நீ ஏன் அடுத்தவங்களுக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு வந்திருக்கியா, அடுத்தவங்களோட ஒரு ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு வந்திருக்கியா, அவங்க சொல் பேச்சு கேட்குறதுக்கு நீ என்ன அடிமையா? இந்த எல்லாருமே இங்கே சுதந்திரமான ஒரு சோல் தான் இல்லைங்களா? மற்றவங்களோட நம்ம இருக்கோம், மற்றவங்களோட ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கோம் அப்படின்னா அது ஒரு சமுதாய பின்னணிக்காக நம்ம இருக்கோம். அதுக்காக மற்றவங்களோட நம்ம வந்து அடிமையாக, நம்மளை அடிமைத்தனம் படுத்தி அன்புக்காக அடிமையாகலாங்க. பட் வந்து நம்மளை வந்து வாழ விடாமல் நம்மளை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க. நம்மளை சுயத்தை நம்மளால் உணர வைக்க முடியாத அளவுக்கு, நான் யாருன்னு என்னை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு என்னை மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து ஒருத்தவங்க உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த வாழ்க்கையில் நம்ம வந்து இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் தான் வெளியில் கடவுள், உனக்கான பாதை இல்லை, உனக்கான இடம் இது இல்லை, உனக்கான வாழ்க்கை இதில், வெளியில் வா, தைரியமாக வெளியே வான்னு வெளியில் வந்திருப்பீங்க. நீங்கள் எல்லாத்தையும் தாங்கிட்டு ரொம்ப வருஷம் இருந்திருப்பீங்க. ஒரே ஒரு காலகட்டத்தில் வந்து ஏதோ ஒன்று பேச வச்சுருக்கோம், உங்களை ஏதோ ஒன்று நினைக்க வச்சுருக்கோம். எப்படி ஜெயம் ரவி மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் மனக்குமுறலோடு இருந்தால் கூட ஒரே ஒரு சுச்சுவேஷன் அவங்கள வந்து அழுக வச்சு வெளியில் வர வச்சு, இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை, இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம் நமக்கு, அந்த ஃபேமும் வேணாம், அந்த காசும் வேணாம், அந்த பணமும் வேணாம், எனக்கு ஒன்றுமே வேணாம், லைஃப்பில் நிம்மதி மட்டும் இருந்தால் போகுதுன்னு அவர் எப்படி வெளியில் வந்தாரோ அந்த மாதிரி நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. ஸோ வந்து ஜெயம் ரவிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சதுனால நமக்கு தெரியுது. இல்லை நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் எத்தனை ஜெயம் ரவி வாழ்ந்துட்டுருப்பீங்க, நிறைய பேர் ஜெயம் ரவி மாதிரி பெண்கள் ரூபத்திலேயே இருப்பீங்க, ஆண்கள் ரூபத்திலே இருப்பீங்க. ஆண் பெண்ணெல்லாம் இங்கே கிடையாதுங்க, எல்லாமே ஒரே சூழ் தான். கஷ்டப்பட்டுட்டு இருக்க எல்லாருமே ஒன்று தான் இங்கே. ஸோ வந்து உங்களோட திறமைகள் என்ன, இப்போ தனியாக ஒன்றுமே இல்லைங்க, நான் விட்டு வெளியில் வந்துட்டேன்னா நான் நட்டாத்தில் நிற்கணும், நான் நடுத்தரில் நிற்கணும், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு கஷ்டகாலம் கொடுத்து உங்களை வந்து டார்ச்சர்லேயே கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஒவ்வொருத்தரையும் கடவுள் வந்து திறமையோடு தான் படைச்சிருக்காரு. ஏன்னா அவர் சாயலில் படைச்சிருக்கும் போது உனக்கு என்ன திறமை இல்லைன்னு நீ நினச்சிட்டு இருக்க, அவங்க இல்லைங்கிற மாதிரி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிங்க. உன்னால் ஒன்றும் முடியாது, நீ என்ன பண்ணிவிடுவ, நீ என்ன 200 தானே சம்பாதிக்கிற தினமும், நீ என்ன 100 தானே சம்பாதிக்கிற, இது சம்பாதிக்கிறதுக்கு நீ சும்மாவே இருக்கலாம்னு ஏளனமாக அவங்க பேசி நம்ம தொழில் மேலேயே நமக்கு வெறுப்பு வர்ற மாதிரி. நிறைய பேர் வீட்டில் இருந்து ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு டைலரிங் பார்த்துட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு கை தொழில் பார்த்துட்டு இருக்கலாம். அதை கூட வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன இந்த காசுக்கு போய் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்க, இதோட உன்னாலாம் சம்பாதிக்க முடியாதுன்னு நம்ம செய்கிற தொழிலையும் கேவலமாக ஆக்கி விட்டுருப்பாங்க. அப்போ நமக்கே ஒரு மாதிரி ஆகிடும், நம்ம செய்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமான தொழிலோ, இவ்வளோ தான் நம்மளால் சம்பாதிக்க முடியுமா, நம்ம மேலே நமக்கே இன்ஃபீரியாரிட்டி வந்துடும். எனக்கெல்லாம் திறமையே இல்லையோ, வாழ்கிறதுக்கு திறமை இல்லையா, இந்த காசை சம்பாதிச்சுன்னா எந்த ஜென்மத்தில் நான் என்னத்தை கடன் அடைக்கிறது, எப்படி நான் சுயமாக நிற்கிறதுன்னு நம்ம மேலேயே வந்து நம்ம இதுக்கெல்லாம் தகுதியான பர்சன் இல்லையோ, இவங்ககிட்ட அடியை உதையும் வாங்கிக்கிட்டு இவகிட்ட பேச்சு இதையும் வாங்கிக்கிட்டு நம்ம பேசாமல் இதில் இருந்துருவோமோ, இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்துருவோமோ, வெளியில் போனால் என்ன ஆகிறதுன்னு தெரியலையே, வீட்டு வாடகை கொடுக்கணும், பிள்ளைங்க ஃபீஸ் கட்டணும், 4 அடியை வாங்கி 4 திட்டு வாங்கி இதுக்குள்ளேயே நம்ம இருந்துக்குவோம், அவன் பேசினா என்ன கேட்டுட்டு போக வேண்டியதான், இத்தனை வருஷம் கேட்டாச்சு இன்னும் கேட்டுகிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் டாலரேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பீங்க, வெளியில் ஒடியாந்துருப்பீங்க. இந்த உனக்கு உன் காசும் வேணாம், உன் சங்காத்தியமும் வேணாம், நீயும் வேணாம், அப்போ நான் வெளியில் போய் ஒரு கஞ்சியோக்குள்ளே குடிச்சிக்கிறேன், எனக்கான ஒரு தொழிலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்னும் நிறைய டேலண்ட் இருக்குது, உங்களோட சோல் பவர் இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது, அதோட சோல் பர்பஸ் என்ன, உன்னால் என்ன முடியுங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஹீலிங் நடக்கும்.
ஃபஸ்ட்டு ஹீலிங் இல்லாமல் இதெல்லாம் வந்து எடுத்தோடனே அந்த சினிமா படத்தை நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல, நான் தனிமரமாக நிற்கிறேன் அப்படின்னா ஒரு லெசன் இருக்குது. அந்த தனிமரமாக நிற்கும் போது லெசனை நல்லா ஆழமாக படிங்க. எல்லாமே கொஞ்சம் காலம் எடுக்கும், ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிடும். நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் முடியும். அவங்கவுங்க வந்து அந்த ஒரு டைம் பீரியட் வந்து என்னென்னா, எனக்கு இன்றைக்கி ஒரு கிளையண்ட் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபாரின் தான். எனக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. நான் சொன்ன சில விஷயங்கள் நான் அவங்களுக்கு பர்சனல் ரீடிங்கில் சொன்னேன். அவங்க வந்து இன்றைக்கி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருச்சு மேம். நான் வந்து ஃபஸ்ட்டு என்னை அட்ராக்ட் பண்ணது உங்களோட சேனலோட நேமுங்க, யுனிவர்சல் டிவைன் மெசேஜ் 369. அந்த 3699 பார்த்து தாங்க நான் உங்கள் சேனலுக்கு நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு 2 வீடியோ தாங்க பார்த்துருப்பேன். உங்ககிட்ட நான் பேசிட்டேன் பர்சனல் ரீடிங்காக ஹாரன் சவுண்டை. இன்றைக்கி எனக்கு அவர் பேசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கூட இல்லைங்க. இன்றைக்கி எனக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. அவர் அந்த ஃபாரின் கிளைண்ட் தான். அது மாதிரி நான் சொன்ன விஷயத்த எவ்வளோ தூரம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த பாடத்தை படிக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். தப்பு இங்கே பிரபஞ்சத்துக்கு மேலே இல்லை, நடக்கலைன்னா உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது, இன்னும் மாறுங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் சொல்லிட்டேன், செல்ஃப் லவ் பண்ணி உங்கள் வேலையை பாருங்கள் சார், நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, உங்கள் டியூட்டியை பாருங்கள், கண்டிப்பாக அங்கே ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன். அவருக்கு நடந்திருக்கு. இப்போது நடக்கும், உங்களுக்கும் நடக்கும், எல்லாருக்குமே நடக்குங்க. இங்கெல்லாம் பிரபஞ்ச சட்டம்ங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். எனக்கு நடக்குது, அவங்களுக்கு நடக்குதுன்னா உங்களுக்கும் நடக்கும். ஒழுங்காக படிங்க, ஓகேங்களா? அடுத்தது இந்த வந்து ஸ்ட்ரென்த்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். வாவ், செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே உங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது. நீங்கள் தான் இங்கே அதிகமாக பேசுவீங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து உங்களை சுற்றி உள்ள அந்த நபர்கள் எல்லாமே உங்கள் பேச்சை கேட்பாங்க. நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பு, நியூ பிகினிங் தான், 5555 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க, 9999 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க, எர்த் எனர்ஜி தான், விர்கோ எனர்ஜி தான். பென்டக்கிள்னாலும் பென்டக்கிள் பயங்கரமாக சொத்து வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, நகை நட்டு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. ஒரு செல்வ செழிப்போடு அழகாக இந்த பொண்ணை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் பார்க்குற நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு அழகான ஒரு வாழ்க்கை. நீங்கள் சொல்கிறது தான் இங்கே எல்லாமே வந்து கேட்பாங்க. அப்போது நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பலன் கிடைக்கிற மாதிரி நிறைய ரிவார்ட்ஸாக உங்களுக்கு லக்ஸுரியான வாழ்க்கைங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு நல்லா இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தீங்க ஒரு காலத்தில். இப்போ அதெல்லாம் வந்து கஷ்டமே படாமல் உங்களுக்கு கடவுள் வந்து ஃபினான்ஷியல் லெவலில் ஃப்ரீடம். அப்படின்னா என்ன, யாரையும் நம்பி நீங்கள் இருக்க போகிறது கிடையாது. முன்னெல்லாம் புருஷனை நம்பி இருக்கலாம், பொண்டாட்டி நம்பி இருக்கலாம், ஃபேமிலியை நம்பி இருக்கலாம், அது ஃப்ரெண்டை நம்பி இருக்கலாம், ஏதாவது தொழில் நம்பி, அதெல்லாம் கிடையாது. உனக்கே அள்ளி அள்ளி கொட்டும் போது நீ யாரை நம்பியும் இல்லை. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான். தனியாக நின்று உங்களால் எதை வேணாலும் செய்ய முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்ததே இல்லை. எல்லாத்துக்கும் டிசர்வான பர்சன் நீ அப்படின்னு நீங்களே நினச்சி தோல் தட்டிக்கிற அளவுக்கு உங்களுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு டைம். ஏன்னா கடவுள் இங்கே ரிவார்டு உங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா இங்கே உங்கள் ஸ்ட்ரென்த்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, தனிமையில் நிறையா லெசன் வந்து படிச்சுக்கிட்டீங்க, இன்ட்ராஸ்பெக்ஷன்லாம் போய் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்லாம் ஆகி என்னடா எனக்குள்ளே நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கீங்க. அப்போ அந்த தனிமை சொல்லிக் கொடுத்த பாடத்தை ஒழுங்காக படிச்சிருக்கீங்க. சூப்பர் கார்டுங்க, எஸ் தாங்க, வேறு லெவலுங்க. இந்த கார்டை நான் காமிக்கக்கூடாது. இப்போ வந்து சில விஷயங்கள் இது வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, இது வந்து விட்டு போன உறவுக்கு கூட நீங்கள் வந்து சொல்லலாம். விட்டு போயிருக்கலாம், சில உறவுகள் உங்களை ஏமாற்றிட்டு விட்டு போயிருக்கலாம், அல்லது திருமண உறவுகளில் விட்டு போயிருக்கலாம் அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு ஒடியாந்துருப்பீங்க. நிறைய உறவுகள் வந்து என்னென்னா உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி பொசசிவான கேரக்டரில் லவர்ஸாக இருக்கலாம், அல்லது ஃபேமிலி ரிலேஷனில் இருக்கலாம், அதான் கணவன் மனைவியாக இருக்கலாம், அது ஃபேமிலியில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் விட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆகி நீங்கள் வந்து பணம் விஷயத்தில் நல்ல ஒரு சுயமாக, ஒரு தனிச்சையாக, ஒரு கேங் லீடர் மாதிரி நீங்கள் தனியாக நின்று வாழ்கிறப்போ வந்து என்ன, அது கடவுளோட ஒட்டுமொத்த ஒரு அன்பையும் அப்படியே தூக்கி கொடுக்குறாங்க. அப்போது வந்து உங்களை வந்து மதிக்காமல் போன பர்சன்ஸ் உங்களை மதிச்சுட்டு திரும்பவும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு யார் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணுமோ அந்த அன்பை கொடுக்குற மாதிரி, உண்மையான அன்பை கொடுக்குற மாதிரி ஒரு அன்பு வரணும் அப்படின்றதுன்னா அந்த அன்பு கண்டிப்பாக வருது. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்னு போடுங்க. கடவுளோட ஃபுல் பிளஸிங். இனிமேல் உங்களுக்கு அந்த அழுகாட்சி சீன்லாம் கிடையாது. நான் தான் சொல்கிறேனே, நம்ம வாழ்க்கையில் சீன் பை சீன் சேஞ்சஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் சோகமான சீனை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே சீன் தான் தொத்திக்கிட்டே நிற்பீங்க. அந்த சீனை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா அந்த மைண்ட் செட்டை மாற்றிட்டு வெளியில் வந்து அடுத்த சீனுக்கு தயாராகணும். அடுத்த சீனுக்கு அப்படி தான் நீங்கள் நடிகர்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த சீனில் நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னா அடுத்த சீனுக்கு போகும்போது அந்த அழுகாட்சியெல்லாம் டச்சப்லாம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த சீனுக்கு வந்து போகிறோம் இல்லையா. வாழ்க்கையிலே அது மாதிரி தாங்க. டச்சப்புங்கிறது நமக்கு நாமே ஒரு தெம்பு கொடுத்துட்டு நம்ம இந்த பக்கம் வந்துடுறது. அப்போ நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரே சீனில் வச்சுட்டு கூடாது. அப்போ அழுகாட்சி சீனில் சில விஷயங்கள் வந்து கற்றுக்குறோம் இல்லையா. எதனால நான் இன்றைக்கி அழுகுறேன் அந்த சீனில் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ சில நிமிஷங்கள் சில காலம் வந்து எடுக்கும், என்ன தனிமைப்படுத்தி அதெல்லாம் சரியாகி திரும்ப ஒரு நல்ல ஒரு சீனில் பாசிட்டிவ். இதுதாங்க நாடகம் தாங்க, வாழ்க்கை தாங்க நாடகமாக எடுக்கிறாங்க, படமே எடுக்கிறாங்க. அப்போது வந்து எல்லாருக்குமே இங்கே தான் வாழ்க்கை பாடத்தை ஒழுங்காக படிச்சுக்கோங்க. இங்கே வந்து என்னென்னா நீங்கள் ரெண்டு பேருமே டெஸ்டின்டு கனெக்ஷன் தான்.
தெரியாமல் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியாமல் உங்கள் கணவர் புரிஞ்சுக்காமல் சில விஷயங்கள் பண்ணியிருந்தாரு அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டோம். சில பேருக்கு வரவங்க வராங்க. சில பேருக்கு வந்து அவங்க வேண்டாம் உன் லைஃபுக்கு அப்படின்னு கடவுள் நினச்சிட்டாருன்னா அவரே உங்கள் லைஃப் அந்த பர்சனை வந்து இது திருந்தாத கேஸு, இது டைம் கொடுத்தும் திருந்தலை, இது வேணான்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியே எடுத்துருவாங்க. அப்போ யார் வரணும், யார் இருக்கணும், யார் புதுசாக வரணும், உங்கள் கதைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்கள் மைண்ட் செட்டு தான் உருவாக்குது. ஏன்னா உன்னோட வாழ்க்கையை அமைக்கிறது உன்னோட மைண்ட் செட்டு தான், உன்னோட மனநிலை தான், உன்னோட மனசில் தோன்ற எண்ணங்கள் தான். அப்போ எண்ணங்களை நீ எப்படி வச்சுருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பர்சனும் வருவான். இல்லை எனக்கு பழைய பர்சன் திரும்பி வரணும்னா அவனும் வருவான். பட் ஆனால் வந்து அவனை திருத்துறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். ஏன்னா அது ரொம்ப மோசமான கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரை மாற்றணும்னா கடவுளால் மட்டும்தான் முடியும். அதுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, என்னோடய ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு யாருக்குமே தெரியாது. அது ஃப்யூச்சருங்கிறது ஒன்றும் இல்லை. அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எது நடக்கணும், எது வருதோ அதை வந்து கடவுள் காலடியில் விட்டுட்டு எது வந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சரண்டருக்கு வந்துடணுங்க. அப்படி தாங்க நான் பண்ண பெஸ்ட் மெத்தட். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, சொல்லிக் கொடுக்கலங்க. ஆனால் வந்து எல்லாத்தையும் வெறுத்து போய் கடவுளே நீ எனக்கு வேணும், எனக்கு நீ எது கொடுத்தாலும் ஓகே, நான் அந்த ஃப்யூச்சரை நினச்சே நான் பண்ணல, எனக்கு இப்படி இருக்க பிடிக்கல. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்படி இருக்க பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஒரு கேள்வி எழுப்பிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி இருக்கிற நிலமை, அழுதுட்டு இப்படி ஏமாந்துட்டு கவலைப்பட்டுட்டு லாஸ் ஆகிட்டு ஒருத்தங்க ஏமாற்றிருக்காங்க, இப்படியே நீங்கள் அழுதுட்டு நிற்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல தானே? அப்போ மாறணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஃபஸ்ட்டு மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. புரியுதுங்களா? சில விஷயங்கள் பெயினாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க வெளியில் வாங்க, நீங்கள் எப்படிங்க வெளியில் வருது கொஞ்சம் நாள் எடுக்குங்க. எனக்கும் அப்படி தான் எடுத்துச்சு. நானும் உங்கள் மாதிரி இருந்து தான் நான் இங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து எனக்கும் அதே மாதிரி தான். நான் வந்து ட்ராமாவில் டக்குன்னு இந்த சீனில் தான் அந்த சீன்லாம் தூக்கி போடல. கொஞ்சம் பெயினாக இருந்தது, வலிச்சிச்சு. ஆனால் அந்த ஒரு சீக்வன்ஸ்லலாம் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்ன ஏதாவது ஒரு புது ஆக்டிவிட்டீஸில் நான் இன்வால்வ் பண்ணிட்டேங்க. அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு என்னோடய பிரெயினுக்கு வந்து அந்த ஒரு ஏன்னா பிரெயினுக்கு எப்போயுமே பழைய விஷயங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதான் இப்போ கரண்ட் விஷயம். நான் கவலைப்பட்டே இருந்தேன்னா அங்கே புது சீனே இல்லை. நான் என்ன பண்ணேன், புது சீனை க்ரியேட் பண்ணேன். எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன், ஏதோ ஒரு மெடிடேஷனை கற்றுக்கிட்டேன், ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பழைய விஷயம்லாம் அப்படியே பின்னாடி குப்பை மாதிரி போக ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா புதிய விஷயங்கள் நிறைய இதில் பண்ணுறதுக்கு உண்டான அதிக சீன்ஸ் எனக்கு நிறையா இருந்தது. அப்போ பழசை யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிடுச்சு. இப்போ பழைய சீனே வந்து முன்னாடி வந்து நின்னா கூட, நான் ஆசைப்பட்ட பழைய சீன் முன்னாடி வந்து நின்னா கூட இப்போ எனக்கு அது வந்து பிடிக்கவே இல்லை. அந்த விஷயம் எனக்கு வந்து பெருசாக படல. அன்றைக்கி எனக்கு பெருசாக பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி எனக்கு பெருசாக படலை. அப்போது எந்த நேரத்தில் எது வரணும், என்னை வந்து என்ன மாற்றிருக்காரு கடவுள்னா, எது மேலேயும் ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் வைக்காத, எது மேலேயும் அடிக்ஷனாக இருக்காத, எது நடக்குதோ அது நல்லா தான் நடக்குது, எது வந்து உன் வாழ்க்கை விட்டு போதோ அது கடவுள் தான் விலக்கி வச்சுருக்காருன்னா சில காரணங்கள் இருக்குது. அது நல்லதுக்கு தான், ஃபஸ்ட்டு உங்கள் நல்லதுக்கு தான் பார்ப்பார். உங்களை தான் இங்கே மையக்கருவே, கடவுளோட மையக்கருவே நீங்கள் தான் முக்கியம். உங்களை சுற்றி தான் ஒரு 10 பேரை வந்து நாடகம் நடிக்கிறதுக்காக ஒரு சைடு ஆக்டராக போட்டிருக்காங்க. சைடு ஆக்டர் மேலே கடவுளுக்கு வந்து எப்பயுமே வந்து என்னது, எப்பயுமே அக்கறை கிடையாது, உங்கள் மேலே தான் அக்கறை. அப்போ நீங்கள் உங்கள் கேரக்டர் நல்லா வரணுங்கிறது தான் கடவுளோட அந்த ஒரு ஆசையே. அப்போ உங்களை என்னென்ன பண்ணால் நீங்கள் நல்லா வருவீங்க, அந்த பர்சன் உள்ளே வந்தால் நீங்கள் நல்லா சரியாயிடுவீங்களா, உங்களோட கேரக்டர் கரெக்டாக ஆகுமா, உங்களோட கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் ஹீரோ கேரக்டர்லாம் நீங்கள் மாறுவீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க, உள்ளே விடுவாங்க. சில கேரக்டர் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இன்னும் வந்து அவங்களுக்காக இறங்கி போயிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஹீரோங்கிறதே மறந்துட்டு அவங்களுக்கு அடிமையாகவே இருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கேரக்டர் வந்து மோசமாக உங்கள்கிட்ட நடந்துக்குவாங்க. அப்போது நீங்கள் வெறுத்து போய் என்ன பண்ணுவீங்க, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு அந்த கேரக்டரை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த கேரக்டரை வெளியே தள்ளி விட்டு எங்கிட்டாவது உங்களுக்குள்ளே ஓடியாருவீங்க. உங்களுக்குள்ளே ஓடியாரும் போது தான் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பவர் என்னன்னு இதெல்லாம் தாங்க அழகாக என்ன ட்ராமா கடவுள் கிரியேட் பண்ணுறது. எங்கே அடித்தா நீ எங்கே வந்து விழுவ, எங்கே அடித்தா நீ வந்து உன்னோட பவர் தெரிஞ்சுக்குவ, எங்கே அடித்தா நீ யாருன்னு புரிஞ்சுக்குவ, நீ யார் தெரியுமா அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் செம்மாங்க. கடவுள் மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தவே முடியாது இந்த உலகத்துலலாம் யாராலையுமே. அவர் ஒரு பெரிய நாடகத்தை நடத்துகிறாரு. இதெல்லாம் நான் வந்து இவ்வளோ அழகாக நான் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து எனக்கெலாம் தெரியாதுங்க, இதெல்லாம் அப்படி தான் நடக்குது அப்படிங்கிறலாம் தெரியாது. பட் ஆனால் என் லைஃபுக்குள்ளே நடந்ததுக்கப்புறம் தான் என்னம்மா நடிக்க வச்சுருக்காரு கடவுள் அப்படிங்கிறதெல்லாம். அன்றைக்கி நான் வந்து அழுதுட்டு இருந்தேன், வெளியில் வந்தேன், சூப்பரான வாழ்க்கை. இன்றைக்கி அந்ததுனால உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து என்ன நடக்குது, இந்த யூனிவர்ஸில் என்ன நடக்குதுங்கிற ஒரு டோட்டல் விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா வந்து இவ்வளோ ஈஸியாலாம் இவ்வளோ தெளிவாலாம் வந்து யாருமே சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் இந்த மாதிரிலாம் யாருமே சொல்லி நான் கேட்டதே கிடையாது. நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் அனுபவித்தேன், நான் சொல்கிறேன், நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ வந்து கடவுளோட மொத்த அன்பு இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. சாதாரணமாக என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய பேரெல்லாம் பார்க்க முடியாது. அப்போது எவ்வளோ பேருக்கு போகுதோ அவங்கெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கை மாறத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உண்மையில் ரொம்ப அழகாக இருக்குது. இனிமேல் பிரச்சனைகள்லாம் கிடையாது. அதெல்லாம் பார்த்துக்கிறது கடவுள் இருக்கார். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். ஏன்னா இங்கே சன் கார்டு வந்துருச்சு. இந்த மேலே தேவையே இல்லையா. உன் வாழ்க்கை நல்லா ஜாலியாக நீங்கள் ஒசக்கதாக பறக்க போகிறீங்க. இந்த உலகமே திரும்பி பார்க்க போகுது. பிரகாசமான வாழ்க்கை. இந்த சூரியனை பாருங்கள்,
எவ்வளோ பெரிய கண்ணு வச்சு அவ்வளோ ஒரு பிரகாசத்தை உங்கள் மேலே எப்படி கொடுக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தையும் உங்களுக்கு தான் கொடுக்குது. இனிமேல் நீங்கள் எனக்கு இது இருக்குது அது இருக்குது இது இல்லை அது இல்லை கவலையே பட தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எது இருக்கோ அப்படியே இருங்க. உங்களை கடவுள் எந்த இடத்துல கொண்டே வசக்க வைக்கிறாருன்னு பாருங்கள். எனக்கு அது இல்லை இது போச்சு நகை போச்சு எனக்கு வந்து உறவு இல்லை அது இல்லை இது இல்லை ஏமாத்திட்டு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு பாருங்கள். கடவுளோட பிளெஸிங்ஸ் இருக்குது, கடவுளோட அன்பு இருக்கிறனால தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சன் கார்டெல்லாம் வந்ததே கிடையாது. 1919 பார்க்குற பர்சனாக கூட இருப்பீங்க. ஃபயர் எனர்ஜி சன் எனர்ஜி தான். எஸ் கார்டு தான். 1111 டைப் பண்ணுங்கள். இந்த பைல் 1 செலக்ட் பண்ணவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3333ங்கிறதையும் டைப் பண்ணுங்கள். 1111 டைப் பண்ணுங்கள். சன் ஓம் சூரிய பகவானே நமோ நமக்கு போடுங்க. வேலும் மயிலும் துணையை போடுங்க. ஏன்னா 2 பேரோட ஆசீர்வாதம் இருக்குது. இதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு. நம்ம வந்து இனிமேல் புதுசாக பிறக்கிறீங்க, சக்ஸஸை நோக்கி தான் உங்கள் பயணம். பைல் 1 செலக்ட் பண்ணவங்களோட கார்டோட எனர்ஜி பயங்கரமாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குங்க. ஒரு ஃபன்னு தான், என்ஜாய்மெண்ட்டு தான், ஜாய் தான் இனிமேல் கொண்டாட போகிறீங்க. இது வரைக்கும் என் வயசு இத்தனை வயசாகிடுச்சு, இனிமேல் நான் கொண்டாடி என்ன பண்ண போகிறேன்? இனிமேல் தாங்க இருக்குது வாழ்க்கை. நீங்கள் என்னான்னு கரெக்டாக படிச்சுட்டதுக்கப்புறம் தான் வாழவே போகிறீங்க. எத்தனை வயசாக இருந்தாலும் வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கு தாங்க, சந்தோஷமாக இருக்கிறது தான் பிறந்திருக்கீங்க. சாவர முதல் நிமிஷம் நம்ம வந்து உணர்ந்தால் கூட நமக்கு கெத்து தாங்க. ஏன்னா எவ்வளோ பேருங்க இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உயிர் விட்டு போயிடுறாங்க. அடுத்த ஜென்மம் வராங்க, திரும்ப மாட்டிக்கிறாங்க. இந்த ஜென்மத்திலேயாவது உங்களோட ஆன்மா வெளிப்படைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் இன்னும் சூப்பராக வந்துடலாம். ஓகேங்களா? நீங்கள் எப்படியாவது கற்றுக்கணுங்கிறது தான் கடவுளோட ஆசை. எப்படியாவது தெரிஞ்சுக்கோ. இங்கே இதுதான் பாடம். கற்றுக்கிட்டேன்னா நீ சந்தோஷமாக இருப்ப. தேடாத வெளியில் சந்தோஷம் இல்லை. எவனும் கொடுக்க மாட்டான் சந்தோஷத்தை. எந்த பொருளும் சந்தோஷம் கொடுக்காது. உனக்கான சந்தோஷம் உனக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? பைல் 1 செம்மையாக இருக்குது. பாசிட்டிவான கார்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சன் கார்டை நான் இங்கே எப்போயுமே வச்சுருவேன். ஓகேவா? பைல் 1 பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பைல் 2 நம்பர் 5 நீங்கள் யார் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? எனக்கே ரொம்ப ஆவலாக இருக்குங்க. ஏன்னா பைல் 1 செலக்ட் பண்ணவங்களும் அப்படியே பார்க்குறீங்க, ரேண்டமாக பார்க்குறீங்க, அந்த எனர்ஜி அப்படியே ஒடியாருது. ஸோ என்ன வந்திருக்கு பார்க்கலாமா? செம்மையாக இருக்கு. வாவ், கிரேட் கிரேட் கிரேட். சூப்பர். வாவ், சூப்பர், செம்ம. ஏங்க பைல் 2 யாருங்க செலக்ட் பண்ணது? 5555 சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்கிறது. வாவ், கிரேட்டுங்க. கிரேட் 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 சூப்பர். பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்டெசிசிவாக இருக்காங்க உங்கள் பர்சன், வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெசிஷன் எடுத்து வராங்க. ஏன்னா இங்கே நீங்கள் வந்து என்னென்னா, இனிமேல் வந்து இதில் வந்து 2 விஷயம் பார்க்கப்படுதுங்க. 2 கதை வருது. என்னென்னா, ஒன்று ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுத்தாகணும், முடிவு எடுக்காமல் அப்படியே விட்டுட்டே இருக்கீங்க. அதுக்கு முடிவு எடுக்கிற சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ வந்து இனிமேல் வந்து கண்ணை கட்டிட்டுலாம் நீங்கள் போராட முடியாது. தேவை இருந்தால் போராடுங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. யாருக்காகவும் உங்களுடைய அந்த வாழ்க்கையை வந்து பணைய வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டுலாம் வாழணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் போராட்டத்தை நிறுத்திட்டு உங்களுக்கான டெசிஷன் நீங்கள் எடுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சுன்னு யூனிவர்ஸ் வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நல்ல வாழ்க்கை தான் இனிமேல் வந்து ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இனிமேல் இன்டெசிசிவாலாம் நீங்கள் இருக்க முடியாது, முடிவை எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. இப்போ இன்னொரு விஷயம், இதில் இன்னொரு கதை வந்து வருது. என்ன அப்படின்னா, 2 ஸ்டோரியும் வருது. என்னென்னா, உங்கள் பர்சன் இது வரைக்கும் வந்து இன்டெசிசிவாக இருக்காங்க அப்படின்னா, முடிவெடுக்காமல் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி தான் முக்கியம், அல்லது கரியர் முக்கியம், அப்பா முக்கியம், அம்மா முக்கியம், தாத்தா முக்கியம், ஆட்டுக்குட்டி முக்கியம்னு இப்படிலாம் இருந்தாங்கன்னா அப்படியெல்லாம் உட்காந்துட்டுலாம் இருக்க முடியாது. இனிமேல்லாம் வந்து அடி கிடைக்கும். ஸோ வந்து நிறையா விஷயம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முடிவு எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்துடுச்சு. ஏன்னா நீங்கள் இப்போ கடவுள் கொடுத்த அழகான பாடத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ வந்து ஒரு சூப்பர் சோலுங்க. ஹார்ட் பிரேக்லாம் ஆயிருக்கலாம், உங்கள் பர்சன் ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், நம்ம வச்சு ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், விட்டுட்டு போயிருக்கலாம், அது எந்த உறவாக கூட இருக்கலாம், உங்களை மதிக்காமல் போயிருக்கலாம், நிறையா கஷ்டப்பட்டுருப்பீங்க, நிறையா நின்று அழுதுப்பீங்க, வாழ்க்கையை தொலைச்சிருப்பீங்க. எப்படி வெளியில் வருது, என்ன பண்ணுறது, எதுனே தெரியல, இப்படி ஒரு சுச்சுவேஷனை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, எவ்வளோ பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுவேன், பட் ஆனால் இந்த பிரச்சனை என்னால் இதை விட்டு வெளியில் வர முடியலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கண்ணோட்டத்தோடு நீங்கள் இருக்கீங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கடவுள் தான் உங்களை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் உங்களுக்குள்ளே போக வச்சுருப்பாங்க. நிறையா உங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த உலகம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, நான் எப்படி மாறணும், எனக்கு இப்படி இருக்க பிடிக்கல. ஸோ வந்து நிறைய ஹார்ட் சக்கரை பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் கடவுள் தான் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஹீலிங் அந்த நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்து உங்களை சரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ வந்து எதுவுமே தெரியாமல் இருட்டாக இருந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்துக்கு உண்டான பாதையை நோக்கி போகிறதுக்கு உண்டான பாதையை கிளியர் பண்ணி கொடுத்தது கடவுள் தான். இப்போ நிறையா விஷயங்கள் நீங்கள் இயற்கையோட கனெக்ட் ஆகுறீங்க, இயற்கையோட பட்டர்ஃப்ளைஸ் நிறையா பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு ஏஞ்சலோட ப்ரொடெக்ஷன் இருக்குது, போகிற பாதையில் நீங்கள் நிறையா விஷயங்கள் வந்து யூனிவர்ஸை நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க.
ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான், தெளிவான நாலேஜ் தான், கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் முடிவு எடுக்கிறது கிடையாது, கடவுளை முன்னாடி வச்சு கடவுளே நீ தான் எல்லாமே. ஏன்னா பேலன்ஸ் பண்ண தெரியுது உங்களுக்கு. கெரியரும் சரி லைஃப்லேயும் சரி சில விஷயங்கள் நடந்திருக்குன்னா அது எப்படி கொண்டு போகணும், எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான நாலேஜ்லாம் இருக்குது. ஸோ கடவுளோட ஃபுல் ப்ரொடெக்ஷனும் இருக்குது, லைஃப் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற தெளிவான நாலேஜும் இருக்குது. அழகாக கொண்டு போகிறீங்க. ஏன்னா பியூரிட்டியான ஹார்ட், இன்னசென்ட் தான். அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆனால் கூட நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொறுமையான ஒரு என்னென்னா ஒரு கடவுளோட அந்த நாலேஜ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு தெய்வீக தன்மையோட, ஏற்கனவே நல்ல பர்சன் தான் நீங்கள், இன்னசென்ட்டு, நல்ல ஒரு என்னென்னா ஒரு சிம்பிளிசிட்டியான ஒரு பர்சன். ரொம்ப எதுவும் உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கணும்னாலும் நினைக்கவே மாட்டீங்க. மற்றவங்களுக்குன்னே இருப்பீங்க. இப்பயும் அந்த கேரக்டரில் நீ இது பண்ணுறதில்ல. பட் ஆனால் இப்போ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். பைல் 1 செலக்ட் பண்ணுறப்பையும் லைட்டு நின்றுச்சு, பைல் 2 செலக்ட் பண்ணுறவங்களுக்கும். ஏன்னா நான் தான் சொல்கிறேனே, அதே எனர்ஜி கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்க. பட் வரும், நமக்கு நல்ல காலம் வருது. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. லைட்டு நிற்கிது வருது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இந்த தடவை தான் லைட்டு நிற்கிது வருது. ஆனால் இந்த டைமில் லைட்டு போகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. சரி, ஏதோ ஒரு விஷயம் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு தான் கடவுள். எந்த லைட்டு நின்னாலும் சரி, எந்த இடையூறு வந்தாலும் சரி, நம்ம ரீடிங் நிற்க போகிறதே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய சக்ஸஸ் வாவ் உண்மையில மிராக்கிளான ரீடிங் தாங்க. ஏன்னா கண்ணை கட்டி விட்ட மாதிரி லைட்டு போகுது வருது. ஸோ இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷத்தை நோக்கி தான் போகுது. ஏன்னா இங்கே அடுத்த கட்டம் பாருங்கள், வேகமாக வருது. உன்னுடைய லைஃப் கடவுள் கையில் இருக்குயா, ப்ரொடெக்ஷனோட இருக்குடா, வேகமாக இருக்குது. கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் இங்கே சூப்பராக தான் இருக்க போகிறீங்க, அழகாக பிடிச்சிருக்காரு, நியூ பிகினிங் தான், இனிமேல் ப்ரொடெக்ஷன் தான். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் வேகமாக வரப்போகுது. நீ எல்லாம் உட்காந்துட்டு யோசிச்சுட்டுலாம் இருக்கிற நேரத்துக்குள்ளே அது சூப்பராக உங்கள் கைக்கிட்ட வந்துடும். மேரேஜ் நடக்கணும்னு நினைக்கிறியா, விட்டுட்டு போன பர்சன் கூட மேரேஜ் நடக்குது. ஏன்னா அங்கே அவனுக்கு தெளிவான ஒரு நாலேஜ் இருக்குது, அவனுக்கு புரிஞ்சுக்கிறான், அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குது, உனக்கும் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குது. ஸோ ஒரு தலைமை பொறுப்பு. இந்நேரம்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அழுதுட்டுலாம் நிற்கல, ஒரு நல்ல ஒரு டெம்பரன்ஸ் மாதிரி ஒரு பொறுமையின் சீரம் தான் நீங்கள். இப்போ ஒரு அழகான ஒரு தேவதை மாதிரி, ஒரு நியூ பிகினிங், ஒரு நர்ச்சரிங் கேரக்டரு, ஒரு பார்க்கும்போதே ஒரு அமைதியின் சிகரம், முகத்தை பார்த்தாலே ஒரு வசீகரமான ஒரு அன்போட, சொத்து பத்தெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நீங்கள் வாங்கி கூட இருக்கலாம், அல்லது வாங்க போவீங்க, இருந்தும் இருக்கலாம். அல்லது நீங்கள் போகிற இடத்துல கல்யாணம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் நடக்கிற வீட்டில் சொத்து பத்தோடு இருக்கும். அல்லது நீங்கள் போனதுக்கப்புறம் நல்ல பயங்கர வெல் ரிச்சாக நீங்கள் மாறக்கூடிய அந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சமான ஒரு பர்சன் தான் நீங்கள். ஒரு குழந்தை வேணும்னு பார்க்குறவங்க கண்டிப்பாக குழந்தை கிடைக்குது. கல்யாணம் நடக்கணுமா என் பர்சன் கூட கண்டிப்பாக கல்யாணம் நடக்குது. நியூ ப்ரப்போசல் வேணும்னா கண்டிப்பாக நடக்குது. நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானங்க. உங்களை பேச விட்டு உங்களுடைய ஆளுமைக்கு கீழே அந்த ஒரு குடும்பம் நடந்துச்சு, அந்த குடும்பத்தை விடுங்க, அந்த உங்கள் கணவனோ மனைவியோ இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வேறு லெவலுக்கு கொண்டு வந்துருங்க. ஏன்னா உங்களுடைய திறமைகள் இருக்குது, உங்களுக்கான அந்த ஒரு பவர் இருக்குது. நீங்கள் எப்பயுமே பச்சை பசுமையில் நீங்கள் போகிற இடம் எல்லாமே அப்படி தாங்க இருக்கும். அந்த ஒரு பட்டினியாக, அந்த ஒரு என்னமோ ஒன்று வார்த்தை சொல்லுவாங்க தெரியுங்களா, அது என்னமோ சொல்லுவாங்கங்க, ஒரு வார்த்தை கூட வாயில் வரமாட்டேங்குது, வந்துச்சுன்னா சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் கிடையாது. அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. ஒரு தர்தரியம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, தர்தரியம் பிடிச்ச மாதிரி அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு ராணி மாதிரி, செல்வ செழிப்பு மாதிரி, உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ உசக்க வைக்கிறாங்களோ அவ்வளோக்களோ அவங்க அந்த பர்சனோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் இங்கே கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அவங்கள கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸாக மாற்றுறது யாருன்னா நீங்கள் தான். உங்கள் கீழே அவங்க இருந்தாங்கன்னா அவங்க ராஜா மாதிரி எல்லா செல்வ செழிப்போட வீடு வாங்கலாம், நகை வாங்கலாம். ஏன்னா இங்கே நீங்கள் தான் இங்கே குயினே, நீங்கள் தான் இங்கே ராணி. அப்போ நீங்கள் ராணி, நீங்கள் உங்கள் பேச்சு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற பர்சன்ஸ், அதாவது ஏற்கனவே இருக்கிறான் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இப்போ முடிவெடுக்க முடியாமல் நிற்கிறீங்க தெரியுங்களா, இது வேணுமா வேணாமான்னு முடிவெடுக்கும். அந்த முடிவெல்லாம் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான பாதை இருக்குது. அப்போ அந்த பாதையில் உங்களுக்கு வர வேண்டியவன் வருவான், வர வேண்டாதவன் ஓடிடுவான். யார் வரணுமோ அவங்க புது பர்சன் கூட வருவாங்க. அந்த புது பர்சன் உங்களை பேச்சை கேட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் கோடீஸ்வரன் தான். எல்லா சொத்துமே இருக்குது, பயப்படவே தேவையில்லை. இது வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லலாம் முன்னாடி இருந்திருப்பீங்க. இப்போல்லாம் நீங்கள் என்ன ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்ததுக்கப்புறம் கம்ஃபர்ட் ஜோன்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அங்கே என்னென்னா கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நீங்கள் வெளியில் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு ராணியாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. முன்னாடிலாம் கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை, அது விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான அழகான வாழ்க்கை பாருங்கள், எப்படி கடவுள் கொடுக்குறாரு பாருங்கள். என்னமா கையில் பிடிச்சிருக்காரு. 2 இடத்துல கன்ஃபர்மேஷனுங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் கடவுள் உங்களுக்காக வேகமாக வருது. இங்கேயும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உனக்கு வர வேண்டிய அந்த ஒரு ஃப்யூச்சர் நான் கையில் வச்சுருக்கேன் பத்திரமா. இனிமேல் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உன்னோட ஃப்யூச்சர் அழகாக இருக்குது, நீ எதுக்கு கவலைப்படவே தேவையில்லை. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு பயப்படாமல் வெளியில் வா. எதை பற்றியும் கவலைப்பட்டுட்டு அந்த இடத்துல நிற்காது, அழுதுட்டுனாலும் நிற்காது. உன்னோட திறமை என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ தாயா ராணி. உன்னை வச்சு தாயா இங்கே கதையாக நடக்குது. உன்னை வச்சு தாயா உன்னோட பர்சனுக்கு இங்கே பென்டக்கல் லெவலில் உயர்வே கிடைக்குது. உன்னை வச்சு தாயா
அவனை மதிக்கிறாங்க. அப்போ நீ எதுக்கே அழுகணும்? ஏன்னா இங்கே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் உங்களுக்கு வந்ததுனால இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, இனிமேல் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. அங்கேயே தான் லெசனே. அவனையும் டிபெண்ட் பண்ணியிருக்காத, எதையும் அடிக்ஷன் ஆகாத, எதையும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத உன் வாழ்க்கை சூப்பராக இருக்குன்னு. அப்போது இதில் வந்து 2-3 கார்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதில் வந்து என்னென்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸையும் நீங்கள் தூக்கி நீங்கள் வைக்கலாம் முன்னாடி. பைல் 2க்கு பயங்கரமாக இருக்குது. இதில் பைல் 1 பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா சன் கார்டுக்கு அப்புறம் இதில் வேறு எந்த கார்டுமே கிடையாது. இதில் மேஜராக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதில் 3 கார்டு வச்சா தான் சன் கார்டு. அதில் ஒரு கார்டுக்கு எல்லா பலனுமே அதில் வந்து கிடைக்கும். ஸோ வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இல்லையா? செம்மையாக இருக்குது. இன்றைக்கி ரீடிங் வந்து நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும்லாம் நான் நினச்சதே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் இந்த 3 மெத்தடு 5 மெத்தடும் இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த 3 மெத்தடு 5 மெத்தடு இதில் 3 கார்டு எடுத்து வைக்கிறது, அதில் 5 கார்டுக்கு அப்புறம் ஒரு 5வது கார்டு எடுத்து வைக்கிறது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி தோணுச்சுங்க. அப்படி பண்ண சொல்லி எனக்கு ஒரு டவுன்லோட் வந்ததுனால நான் அப்படி பண்ணேங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கடவுளோட ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நம்ம ரீடிங் வந்து முடிக்க முடியாது இல்லையா? ஸோ வந்து காளிமா கார்ட்ஸ் பார்க்கலாமா? காளிமா உன் காளித்தாயே போற்றின்னு போடுங்க. அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து கருப்புசாமி ரீடிங் நான் எடுக்கிறேன், மதுரவீரன் ரீடிங் எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த சாமி ரீடிங் வேணும்னு சொல்லுங்கள். இந்த காவல் தெய்வத்தில் எந்த சாமி ரீடிங் வேணுங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் வந்து இதில் வந்து லைக் கொடுத்து நீங்கள் உள்ளே வந்து கமெண்ட்லலாம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்காங்கங்க. நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுது, நிறைய பேருக்கு யூடியூப் சஜஷனில் போகும். நிறைய பேர் வெளியே வந்தால் நமக்கு தானங்க நல்லது இல்லைங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, இந்த தடவை வந்து உணவு டொனேஷனுக்கு வந்து பணம் சேர்ந்துருச்சுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த மாதத்துக்கு உண்டான உணவு டொனேஷன் நான் எப்போயுமே சொல்லுவேன், எனக்கு கிடச்சிருச்சுன்னா தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்குவேன். ஆனால் வந்து இன்னும் ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து இன்னும் முடியலைங்க. கொடுக்குறவங்க கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பட் 28,000 சொச்சம் இல்லைங்களா? அதனால வந்து இன்னும் கொஞ்சம் சேரல. முடிஞ்சவங்க சீக்கிரம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 10th ஸ்டாண்டர்டு. ஸோ வந்து நீங்கள் தான் வந்து உதவணும். நீங்கள் உதவுனீங்கன்னா தான் நான் என்னால் வந்து இது பண்ண முடியும். ஓகேங்களா? உதவுங்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லிடுறேங்க, இந்த மாதத்துக்கு உண்டான சாப்பாடு வந்து பணம் சேர்ந்துருச்சு இல்லையா? இது வந்து மதியானம் சாப்பாடு வந்து எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இந்த மாதம் கொடுத்தே ஆகணுங்கிறதுனால காலையில் போட ஆரம்பிச்சிட்டோம். காலையில் போட்டாலுமே வந்து கொஞ்சம் காசு கூட தாங்க. ஏன்னா மதியானம் போடும்போது வெறும் சாப்பாடு மட்டும்தான், ரொம்ப செலவு வராது. கறி குழம்பு அப்படிங்கிறதுனால 18-20லேருந்து கிட்டத்தட்ட வந்துடுதுங்க. 10 கிலோக்கு மேலே நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ ஆனால் வந்து டிஃபன் பண்ணும்போது என்னன்னா, இட்லி வந்து எண்ணிக்கை கணக்கு, தோசை எண்ணிக்கை கணக்கில் வர்றதுனால கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு மேற்கொண்டு காசு போட்டு நானும் தாங்க பண்ணுறேன். ஸோ கொடுத்ததுக்கு நன்றிங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, மேட்ச் ஆகிடுச்சுங்க. பாக்கி நான் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா என் பங்குக்கு நான் மாதம் போடுவேன் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்துக்கு உண்டான பணம் வந்து சாப்பாட்டுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்த மாதத்துக்கு வந்து டீ காஃபி கேட்டாங்கங்க. அது இன்னும் சேரல. முடிஞ்சால் இந்த மாதத்தில் கொடுங்க, அதையும் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம். அடுத்த மாதத்துக்கு வந்து ஜூன் 2 வந்து ஒரு சாப்பாடு வந்து புக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஜூன் 29 இன்னொருத்தவங்க வந்து ஒரு பையனோட பர்த்டேன்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய பர்த்டேயாக இருக்கலாம், அல்லது வந்து திருமணம் நல்லா இருக்கலாம். இதெல்லாம் புக் பண்ணிக்கணும், கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த காப்பகத்தில் வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துட்றதுனால நமக்கு வந்து பர்டிகுலராக அந்த டேட்டு வேணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கிடைக்காம இருக்குது. உங்களுக்கு அந்த டேட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லிவிடுங்க, புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அத்திய காளி வந்திருக்காங்க. யுவர் லைஃப் வில் பி ஃபுல் ஆஃப் லைட் அண்ட் ஹாப்பினஸ். ஃபஸ்ட்டு கார்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை இனிமேல் வெளிச்சம் தாங்க, சந்தோஷம் தாங்க, கவலைப்படவே தேவையில்லை. 2 பைலில் நீங்கள் எந்த பைல் செலக்ட் பண்ணியிருந்தாலுமே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆனால் இதெல்லாம் நான் எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. பட் டவுன்லோடாக வந்த ஒரு விஷயம் தான். இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? பிளெஸிங்ஸ் ஆஃப் லாங் லைஃப். நிறைய பேருக்கு நீ நல்லா வாழ்வ, சந்தோஷமாக இருப்ப. ஏன்னா இங்கே சந்தோஷமாக இருப்பீங்கிறது சொல்லிட்டாங்க. சந்தோஷமாக ரொம்ப நாள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னும் அடுத்த ஒரே ஒரு கார்டு எடுத்துகிட்டு இந்த ரீடிங் வந்து நம்ம என் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிளஸிங்ஸ் ஆஃப் யோக் நாலேஜ் ஃப்ரம் த ஃபஸ்ட் குரு. அப்போது சிவாப்பாவோட ரீடிங். அதனால் கனெக்ட் வித் யுவர் இன்னர் செல்ஃப். உங்களோட இன்னர் செல்ஃப் கூட கனெக்ட் ஆகுங்க, உங்களுடைய ஆன்மா கூட கனெக்ட் ஆகுங்க. நிறைய இன்ட்யூஷன் பவர்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து எனர்ஜி ஹீலிங் வந்து நிறைய பேருக்கு போயிட்டுருக்குங்க. என்னால் வந்து நீங்கள் சொல்கிற அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் என்னால் பண்ண முடியாது. மெடிடேஷன் தெரியாது, ஹீலிங் தெரியாது, மேனிஃபெஸ்டேஷன் தெரியாது. எனக்கு எப்படி கடவுள் கூட கனெக்ட் ஆகிறது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. என் வாழ்க்கையை சரி பண்ணுங்க அப்படின்னா எனர்ஜி ஹீலிங் கொடுக்கலாம். ஏன்னா இங்கே பிரபஞ்ச சக்தியை நான் வாங்கி உங்களுக்கு கொடுக்கலாம். அந்த எனர்ஜி ஹீலிங் வந்து இந்த பாயிண்டட் எனர்ஜி கிறிஸ்டல் மூலமாக நான் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கேங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க, என் லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கணுங்க, ஒரே மாதிரி இருக்குது, என்னால் வெளியில் வர முடியல, எனக்கு தெரியலைங்க இங்கே என்ன நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னா உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணி எனர்ஜி நான் வந்து பாஸ் பண்ணுறேன். 48 நாளைக்கு இதுக்கு உண்டான எனர்ஜி ஹீலிங் வந்து நடக்கும். இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை, எல்லாமே நான் தான் பண்ணுவேன். சில விஷயங்கள் உங்களுக்கான கருத்துக்கள் வந்து நான் சொல்லுவேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். இயல்பான ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன், அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. மற்றது எல்லாமே உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து வருங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
பண்ணுங்கள். நீங்கள் பைல் 1 செலக்ட் பண்ணிங்களா, பைல் 2 செலக்ட் பண்ணிங்களா, எது ரெசனேட் ஆச்சுன்னு போடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாழ்க்கையை வாழ்வதற்குங்க, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ எப்பயும் நல்லதே நினைங்க, நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.